தெய்வ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இன்றைய நாளிலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாய் எல்லாருக்கும் அமையும்படி தேவனிடம் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளுக்கான வசனம் மத்தேயு 21 வசனம் அதிகாரம் 21 வசனம் 22. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அது உண்மையாக எத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்கன்னு நம்மளாம் தெரியாமையே வாழ்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போவும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கின ஒரு டாக்டர். அவர் இந்த கேன்சர் வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சி பல சாதனைகளை செஞ்ச ஒரு மனுஷன். இப்படி இந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதே போல் ஒரு யூனிவர்சிட்டியில் அவரை வர சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு அவரும் நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போகும்போது மழை மேகமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளைட்டு போகாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடி அவர் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து கார் பிடிச்சி தான் போகணும். அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்னா அந்த ரோட்டில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் ஒரு 5 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு இவர் போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். சரி, இன்னொரு வண்டிக்காரனை ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி பிடிச்சி அந்த காரில் இவருக்கு பயணிக்கிறாரு. போயிட்டே இருக்காரு. போக போக இடியும் மின்னலும் மழையும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. போகும்போது ரொம்ப தூரம் போனோடனே அந்த இடி மின்னல் அதிகமாக இந்த டிரைவர் ஓட்டக்கூடிய நிதானத்தை இழந்துட்டார். ரூட்டு மாறி ரொம்ப தூரம் போயிட்டார். இருட்டான உடனே மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருந்திருக்குது. இவங்க எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. வண்டி திருப்பறக்கும் கூட முடியாத ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு நேரத்தை பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் இனி போனாலும் அந்த விழாவுக்கு என்னால் போய் சேர முடியாது. அதனால் எங்கேயோ பக்கத்தில் ஏதாவது லைட்டு வெளிச்சம் தெரியுதா பாருங்கள், தங்கி இருந்துட்டு காலையில் நான் ரிட்டன் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தங்கி இருந்துட்டு போகிறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்கலான்ட்டு போகும்போது அங்கே போய் கதவை தட்டுறாங்க. ஒரு லேடி வயசானவங்க கதவை திறந்துருக்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் வழி தவறி வந்துட்டோம், கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி தருவீங்களான்னு கேட்கும்போது அந்த அம்மா சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு டின்னருக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணட்டுமான்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல, சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு இது ஜெபத்துக்கான நேரம், நான் என்னுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் ஜெபத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு இருமல் சத்தம் கேட்டிருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு 15-16 வயசு அந்த வயசு மதிக்கிற அளவுக்கு ஒரு பையன் இருமல் சத்தம் கேட்ட உடனே இவர் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த அம்மா ஜெபம் முடிச்சு வந்தோடனே சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, இவர் சாப்பிட்றது இருக்கட்டுமா, அது யார் கட்டில் படுத்துட்டு இருமிட்டு இருக்கிறது, யார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த அம்மா அது என்னுடைய பையன்தான், எனக்கு ஒரே பையன்தான், நாங்கள் 2 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கோம், வேறு யாரும் இல்லை. என் மகனுக்கு எங்கள் பக்கத்தில் இருந்த எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் செக்கப் பண்ணி பார்த்துட்டோம். அவனுக்கு கேன்சர் வியாதி ரொம்ப முத்தி போச்சு, காப்பாற்ற முடியாது, இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர் இருக்கார். அவர் பேர் மார்க்கு. அவரை போய் பார்க்கணுன்னா பல லட்சம் செலவழிக்கணும். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. அதனால் என்ன செய்கிறது, அதனால் எங்கள் கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு நான் அவர் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொன்னப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு பாருங்கள். இந்த அம்மா கடவுள்கிட்ட வேண்டியிருக்காங்க என்னென்னு, என் பையனை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆண்டவரே, எனக்கு இதுக்கு மேலே போராட திராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பல லட்சங்கள் செலவழித்து போய் அந்த டாக்டரை பார்க்க முடியாது.
ஆனால் 10 பைசா கூட செலவே இல்லாமல் அந்த டாக்டர் தாங்க அந்த வீட்டுக்கே வந்திருக்கார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்கே போக வேண்டிய மனுஷன் எப்படி திசை மாறி எந்த இடத்துக்கு எங்கே போகிறோன்னு தெரியாமல் அவர் வந்து சேர்ந்த இடம் பார்த்தீங்களா? இப்படித்தாங்க நம்ம வீட்டுக்கும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அனுப்புவார், எதிர்பாராத விதத்தில் அனுப்புவார். அதனால தாங்க இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். முதல்ல விசுவாசம் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்படி அந்த டாக்டர் எங்கேயோ பயணிக்க வேண்டிய மனுஷன் எங்கேயோ வந்து ஜாயிண்ட் ஆகி கடைசியாக அந்த அம்மாவுக்கு 10 பைசா கூட செலவே இல்லாமல் நைட் அங்கே தங்க வச்சு அவரே சொந்த செலவில் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அந்த பையனுக்கு ஃப்ரீயாகவே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து சுகமாக்கினார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தெய்வத்துக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறதுனாச்சு சந்தோஷப்படுங்க. மீண்டும் நாளைக்கு இதே போல் ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போது ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசமும் ஆண்டவரே உம்மை பற்றினதான அன்பும் எங்களுக்குள் பரிபூரணமாய் நிறைந்திருக்க தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நாளைக்கு சந்திப்போம். ஆமேன்.